நம் நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த செய்தியின் தலைப்பு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38 அதிகாரம் 15 வசனத்தின் மத்திய பகுதியில் காணப்படும் அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார் என்கிற எசேக்கியா ராஜாவின் அறிக்கை. எசேக்கியா ராஜா சுமார் 2740 ஆண்டுகளுக்கு முன்பு யூதா தேசத்தை 29 வருடங்கள் ஆண்ட 13வது அரசன். ஒரு சமயம் அவன் வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருந்தான். அவனுக்கு சொல்லப்பட்டது, நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று. அந்த சூழ்நிலையிலே எசேக்கியா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதான். 2 நாளாகமும் 32 அதிகாரம் 24 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினான் என்று. அப்பொழுது தேவன் அவனது சரீர சுகத்தை குறித்து சில வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய், உன் ஆயுசு நாட்களில் 15 வருடங்களை கூட்டுவேன் என்று. வெளிப்படையாக பார்த்தால் இது எப்படி சாத்தியம் என்று தோன்றலாம். எசேக்கியாவுக்கு கேன்சர் வியாதி என்று கணிக்கிறார்கள். கேன்சர் வியாதி உடனே குணமாக்கப்பட வேண்டும். மரிக்கும் தருவாயில் இருப்பவன், படுக்கையில் இருப்பவன் எழுந்து சரீர சுகத்தை பெற்று அவன் ஆலயத்திற்கு போக வேண்டும். இது எப்படி சாத்தியமாக இருக்கலாம்? ஆனால் நாம் பார்க்கிறோம், தேவன் என்ன சொன்னாரோ அது அப்படியே நடந்தது. அவன் வியாதி நீங்கி குணமடைந்த பொழுது எழுதுகிறான், அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார் என்று. ஆம், நம் தேவன் வாக்குத்தத்தங்களின் தேவன் மட்டுமல்ல, கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வல்லவர், வாக்கை நிறைவேற்றுவதில் உண்மையுள்ளவர். வேதாகமத்தில் ஏராளமான வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். வேதாகமத்தில் உள்ள 66 புஸ்தகங்களிலும் வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஹெர்பர்ட் லாக்கேயர் என்பவர் ஆல் தி ப்ராமிசஸ் ஆஃப் தி பைபிள் என்கிற புத்தகத்தை எழுதியுள்ளார். அவர் சொல்லுகிறார், வேதாகமத்தில் மொத்தம் 7642 வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது என்று. இந்த வாக்குத்தத்தங்களுக்கு தனி பண்புகள், தனி சிறப்புகள் உள்ளன. இவைகள் மகா மேன்மையானது, அருமையானது, அதாவது விலையேறப்பெற்றது, உயர் மதிப்பிற்குரியது என்று 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் எக்ஸீடிங்லி கிரேட், வெரி கிரேட், மேக்னிஃபிஷன்ட், ப்ரிஷியஸ் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தவிர சங்கீதம் 105:42 பரிசுத்த வாக்குத்தத்தம், அதாவது ஹோலி ப்ராமிஸ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களை தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார். நம் தேவன் அன்பான தேவன், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கரிசனையுடையவர். என் மகன், என் மகள் தன் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, குடும்பத்திற்கு தேவன் என்ன வைத்திருக்கிறார், பிள்ளைகளுக்கு என்ன வைத்திருக்கிறார் என்கிற ஒரு பயத்தில் இருக்கிறாள். இந்த காரியம் எப்படி ஆகுமோ என்று உள்ளத்திலே ஒரு கலக்கம் இருக்கிறது. நான் அவர்களுக்கு வாக்கு அருளி அவர்கள் பயத்தை போக்குவேன், கலக்கத்தை நீக்குவேன், சமாதானத்தை கொடுப்பேன், அவர்களுக்கு வாக்கு அருளி என் சித்தத்தை வெளிப்படுத்துவேன் என்று வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அன்றைய காலகட்டங்களில் தேவன் தம் பிள்ளைகளுக்கு நேரடியாக வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். தீர்க்கதரிசிகள் மூலமாக வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். இப்பொழுது தமது வார்த்தைகளின் மூலம் பேசுகிறார். பரிசுத்த வேதாகமம் ஜீவன் உள்ளது. அதை தியானிக்கும் பொழுது வாக்குத்தத்தங்களை வெளிப்படுத்துகிறார். சில நேரங்களில் தேவ செய்திகளை கேட்கும்போது வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படுகிறது. அது ஆலயமாக இருக்கலாம், நற்செய்தி கூட்டங்களாக இருக்கலாம், மீடியாக்களாக இருக்கலாம். சில வேளைகளில் கார், ஆட்டோ, சுவர்களில் எழுதப்பட்டுள்ள வசனங்கள் மூலம் தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். கனவின் மூலமாகவும் வாக்கை வெளிப்படுத்துகிறார். இங்கு
எசேக்கியா ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் வாக்கு கொடுக்கப்படுகிறது. பின்பு அவன் அறிக்கையிடுகிறான், அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார் என்று. இந்த வாக்குத்தத்தங்களின் காரியத்தில் எந்த தேவ மனிதர்களிடம் கேட்டாலும் இப்படித்தான் சொல்லுவார்கள். முற்பிதாவான ஆபிரகாமினிடத்தில் கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? தேவன் எனக்கு வாக்கு கொடுத்தார். ஆண்டுகள் கடந்த பொழுது நான் என் மனைவியின் ஆலோசனைக்கு செவி கொடுத்தேன். ஆனால் என் தேவன் உண்மையுள்ளவர், சொன்ன வாக்குகளை அதிசயங்களை செய்து நிறைவேற்றினார் என்று. சாராளிடத்தில் கேட்டால் என்ன சொல்வார்கள்? தேவன் பிள்ளையை குறித்து வாக்கு கொடுத்தார். எனக்கு அவசரம், என் கணவரை அடிமை பெண்ணோடு சேரும் என்று சொன்னேன். எனக்கு முதிர் வயது, என் கணவருக்கு முதிர் வயது. எனக்கு பிள்ளையை கட்டளையிடுவேன் என்று சொன்ன பொழுது என் கணவர் முகங்குப்புற விழுந்து நகைத்தார். 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 90 வயதான நான் பிள்ளை பெற முடியுமா என்று நானும் என் உள்ளத்திலே நகைத்தேன். ஆனால் தேவன் சொன்ன வாக்கை அதிசயத்தை செய்து நிறைவேற்றினார் என்று. யோசுவாவை கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? நான் ஏற்கனவே அறிக்கையிட்டிருக்கிறேன். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, அவைகள் எல்லாம் நிறைவேற்று. யோசுவா 23 அதிகாரம் 14 வாசித்து பாருங்கள் என்று. சாலமன், தி வைசஸ்ட் மேன் ஆன் எர்த், அவரிடம் கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர், அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர், உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர் என்று நான் அறிக்கையிட்டதை 1 ராஜாக்கள் 8 அதிகாரம் 24 வாசியுங்கள் என்று. ஆதரவற்ற சிறுவர்களுக்கான இல்லங்களை நிறுவி பராமரித்த தேவ மனிதனாகிய ஜார்ஜ் முல்லர், அவரிடம் கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? தேவன் என் உள்ளத்திலே ஆதரவற்ற பிள்ளைகளை பராமரிக்கும்படியாக பணித்த பொழுது என்னிடம் இருந்தது 50 சென்ட்டுகளும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மட்டுமே. அடுத்த 63 வருடங்களில் 5 பிரம்மாண்டமான கட்டிடங்கள், 10,024 பிள்ளைகள் பராமரிக்கப்பட்டார்கள். செலவு செய்தது இன்றைய மதிப்பில் பல கோடி ரூபாய்கள். பிள்ளைகள் ஒருவேளை உணவு கூட மிஸ் பண்ணியது கிடையாது. என் தேவன் வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார் என்று. நானும் இந்த விஷயத்திலே பல நிகழ்வுகளை சாட்சியாக சொல்ல முடியும். அதில் ஒன்று, 2002 ஆண்டு கடைசியிலே நான் சென்னையிலே பணியாற்றி கொண்டிருந்த பொழுது கோழிக்கோடு கஸ்டம்ஸ் கமிஷனராக போஸ்ட் பண்ணினார்கள். சென்னையில் 6 வருடங்கள் 8 வருடங்கள் என்று பணிபுரிந்து கொண்டவர்களை அங்கேயே போஸ்ட் பண்ணிவிட்டு 1 வருடம் 8 மாதம் மட்டும் பணிபுரிந்து கொண்டிருந்த என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணியது, மகள் படிப்பு காரியத்தையும் கன்சிடர் பண்ணாமல் டிரான்ஸ்ஃபர் பண்ணியது எனக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்று எண்ணினேன். மற்றவர்களும் அப்படித்தான் சொன்னார்கள். ஆனாலும் கோழிக்கோடு போய் ஜாயின் பண்ணி ஃபேமிலியை ஷிஃப்ட் பண்ணுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் அடுத்த ஷாக், 18வது நாள் கோழிக்கோட்டிலே இருந்து கொச்சின் டிரான்ஸ்ஃபர் என்று ஆர்டர் வந்தது. இது எனக்கு மிகுந்த ஷாக்காக இருந்தது, மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்தியது. இனி ஃபேமிலியை ஷிஃப்ட் பண்ணுவது கடினம் என்று சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தேன். கொடுத்துவிட்டு நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். மாதங்கள் கடந்தது, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கவில்லை. பலர் எனக்கு அட்வைஸ் பண்ணினார்கள். டிரான்ஸ்ஃபர் வேண்டுமென்றால் நீங்கள் டெல்லி சென்று அங்கே போய் மேல் அதிகாரிகளை பார்த்து கேட்க வேண்டும், அல்லது அமைச்சரை பார்த்து கேட்க வேண்டும், அல்லது ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் பிடிக்க வேண்டும், அல்லது பணம் கொடுக்க வேண்டும் என்றார்கள். அப்படி இல்லை என்றால் டிரான்ஸ்ஃபருக்கு உங்களுக்கு சான்ஸே கிடையாது என்றார்கள். நீங்கள் எப்படி தேவன் செய்வார் என்று சொல்லுகிறீர்கள் என்று என்னை கேலியாக பார்த்தார்கள். அப்பொழுது ஒரு நாள் வேதாகமத்தை வாசித்துக் கொண்டிருந்த பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 13 ஒரு பகுதி என்னோடு பேசியது. அது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்பது. அப்பொழுது என்னுடைய காதில் ஒரு மெல்லிதான சத்தம், மேலும் தொடர்ந்து வாசி என்று. அந்த அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருந்தது, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று.
இந்த வாக்குத்தத்தம் என்னுடைய டிரான்ஸ்ஃபர் குறித்து தேவன் கொடுத்தது என்று தெளிவாக உணர்ந்தேன். பின்பு 2 வாரங்கள் கழித்து ஒரு டூர். போக வேண்டிய அவசியமில்லை, ஆனால் போக வேண்டும் என்கிற ஒரு உந்துதல். அங்கே ஹோட்டலில் செக்இன் பண்ணி அங்கு இருந்த டிவியை ஆன் பண்ணின பொழுது ஒரு ஆச்சரியம். அந்த சேனலில் ஒரு ஊழியக்காரர் இந்த வசனங்களை தெள்ளத் தெளிவாக விளக்கி செய்தி கொடுத்தார். இந்த சேனல் கொச்சினில் இருக்கும் எனது டிவியில் கிடையாது. இது தேவன் கொடுத்த வாக்கை மீண்டும் உறுதிப்படுத்துகிறார் என்பதை உணர்ந்தேன். இடைப்பட்ட காலகட்டத்தில் மேல் அதிகாரி ஒருவர் ஒரு முறை கொச்சின் வந்தார். நான் இந்த விஷயத்திலே டிரான்ஸ்ஃபர் செய்வேன் நிச்சயம் என்று சொன்னார். சொல்லி சென்றார். ஆனால் அவரால் முடியவில்லை. அவர் ரிட்டையர்ட் ஆகி போனார். சென்னையில் சிலர், அமைச்சர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், சொல்லியிருக்கிறார், நிச்சயம் செய்வார் என்றார்கள். ஒரு நாள் உங்கள் பெயர் லிஸ்டில் இருக்கிறது என்றும் சொன்னார்கள். ஆனால் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அமைச்சர் பதவி விலக நேர்ந்தது. அந்த லிஸ்ட் வரவே இல்லை. ஆனால் என் தேவன் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றினார். நான் சென்னை டிரான்ஸ்ஃபர் வேண்டும் என்று கேட்டேன். தேவன் வாக்கு கொடுத்தார். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சென்னை டிரான்ஸ்ஃபர் வந்தது. இது ஒரு பகுதி. 2வது பார்ட், உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்கிற வாக்கு. என்ன நடந்தது? எனக்கு சென்னை ஏர்போர்ட் கமிஷனராக போஸ்டிங் ஆனது. இது ஒரு மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் போஸ்டிங். ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் இல்லாமல், பணம் இல்லாமல் கிடைக்காது என்பது அனைவருடைய ஒத்த கருத்து. இந்த ஆர்டர் வந்தவுடன் அநேகர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று வாழ்த்துதல் சொன்னார்கள். எனக்கு மட்டுமல்ல, என் மனைவிக்கும் வாழ்த்துதல் சொன்னார்கள். மேடம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று. யார் ராஜனுக்கு இருக்கிறார்கள், அந்த பவர்ஃபுல் பர்சன் யார் என்று ஆராய்ச்சி வேறு. தேவன் எனக்கு வாக்கு அருளினார். அந்த பிரகாரமே செய்தார். இப்படிப்பட்ட காரியங்களை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்களும் அனுபவித்திருக்கலாம். அதே நேரத்தில் சில வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேறாமல் இருக்கலாம். மாதங்கள், ஏன் ஆண்டுகள் கூட கடந்து போயிருக்கலாம். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கான அறிகுறிகளே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கலாம். கலங்க வேண்டாம். நம் தேவன் உண்மையுள்ளவர். நிச்சயம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார். கொடுத்த வாக்கை நாம் மறந்து போனாலும் அவர் மறக்க மாட்டார். நிச்சயம் நிறைவேற்றுவார். அது அற்புதமாக, ஆச்சரியமாக இருக்கும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, நமக்கு ஆசீர்வாதமாக அமைகிறது, கலக்கத்தை போக்குகிறது, ஆறுதல் படுத்துகிறது. அதே வேளையில் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இதிலும் மேலான வாக்குத்தத்தங்களை தேவன் அருளியிருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நமக்காக பிதாவின் வீட்டில் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்று. ஏசாயா 65ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனங்களிலே பார்க்கிறோம், புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 22ஆம் அதிகாரம் 7, 12, 20 வசனங்களிலே சொல்லியிருக்கிறார். மேசியா வருவார் என்ற வாக்கை நிறைவேற்றின தேவன். பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன் என்ற வாக்கை நிறைவேற்றின தேவன். உன்னதத்திற்குரிய இந்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிச்சயம் நிறைவேற்றுவார். இந்த ஒரு விசுவாசத்தோடு நம்முடைய கிறிஸ்தவ ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுவோம். உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளுவோம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த உமது செய்திக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம், துதிகளை ஏறெடுக்கிறோம், தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா, ஆம், நீர் வாக்குத்தத்தங்களின் தேவன், வாக்கு மாறாத தேவன். சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறீரப்பா. சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவதில் உண்மையுள்ளவராயிருக்கிறீர். உமது பிள்ளைகளுக்கு நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீரப்பா, நிறைவேற்றி இருக்கிறீர். அதே நேரத்திலே உமது பிள்ளைகள் சிலர் இன்னும் என் தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லையே என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள்.
அவர்களுக்கு நீர் துரிதமாக இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி ஆசீர்வாதங்களை அருளி செய்யும்படியாய் இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் நிச்சயம் செய்வீர். ஆம், காத்து கொண்டிருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது கிடையாது. நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் எடுக்கிறோம் பரமபிதாவே. ஆமென், ஆமென்.